ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வந்திருக்கோம் அல்லது நாம் வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய நேரங்களில் நம்மளை நிறைய பேர் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படித்தானே? இன்சல்ட்டை சந்திக்காதவங்களே இருக்க முடியாது. அவமதிப்பு எல்லா இடங்கள்லையுமே உண்டு. இப்போது ஒரு குடும்பத்திலே உறவுகளுக்கு மத்தியில் நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சல்ட் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா, சில நேரங்களில் இல்லாததை சொல்லி நம்மளுடைய மனக்குமுறலை ஜாஸ்தியாக்கி கோவத்தை வரவழைக்கிறது, அல்லது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னா அதை மட்டுமே திருப்பி திருப்பி சொல்லி காமிச்சு நம்மளை ஒரு மனக்குமுறலுக்கு ஆளாக்குறது. இது எல்லாமே அவமதிப்பு பண்ணுற வகை தான். குடும்பத்தில் நடக்கும், உறவுகளுக்கு மத்தியில் நடக்கும். இப்போ கொஞ்சம் நிறைய படித்தவங்க, கொஞ்சம் கம்மியாக படித்தவங்க, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது சொல்லி காமிப்பாங்க. அதெல்லாம் படித்தவங்களுக்கு தான் புரியாது, உனக்கு புரியாதும்பாங்க. அல்லது வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போகலை, வீட்டை பார்த்துக்கிறவங்க அப்படின்னாக்கா, ஐயோ அது வேலைக்கு போனால் தான் அந்த கஷ்டம் தெரியும், சும்மா வீட்டில் இருந்து 3 வேளையும் சமைச்சு போடுறவங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் புரியாது அப்படின்னு போகிற போக்கில் அந்த வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி ஒரு இன்சல்ட் எல்லாம் அவங்க பண்ணுறது. இது வீட்டில் மட்டுமே கிடையாது, வெளியில் வேலை பார்க்குற இடங்களில் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் சீனியராக இருக்கிறவங்க ஜூனியராக வேலைக்கு சேர்ந்தவங்கள சும்மா இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் மேலே வந்துட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இயலாமையோ நம்ம பலவீனத்தையோ சொல்லி காமிக்கிறோம். எல்லா துறையிலையுமே உண்டு. இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக ஒரு மருத்துவமனையில் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா சீனியர்ஸ் எல்லாம் எல்லா கலையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. நடுநடுவில் கொஞ்சம் இன்சல்ட் நிறையவே பண்ணுவாங்க. ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அப்படித்தான், அலுவலகத்துக்கு போனாலும் அப்படித்தான், ஒரு நடிப்புத்துறை அப்படின்னு போனாலும் அங்கே அந்த உலகத்து ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்களே அவங்க அவ்வளோ டக்குன்னு அந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. ஒரு இன்சல்ட்டை பார்த்துருப்பாங்க. அதனால் புதுசாக வரவங்களும் அதை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இன்சல்ட் பண்ணுறது உண்டு. எல்லா துறையிலையுமே உண்டு. நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க புதுசாக வரவங்கள பண்ணுறது தான் இன்சல்ட். அல்லது தனக்குள்ளே இருக்கிற இயலாமையை வெளியில் காமிச்சிக்காம அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணியே ஒரு சுகம் காண்றதும் ஒரு வகை தான். ஆக மொத்தம் அவமதிப்பை சந்தித்தவங்க தான் நாம் எல்லாருமே. அப்படி சந்திக்கும் போதெல்லாம் நாம் என்ன பண்ணியிருக்கோம், எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நிறைய நேரங்களில் நல்லா யோசித்து பார்த்தா நான் புலம்பியிருக்கோம். இன்சல்ட் பண்ணுறவங்ககிட்டயே முதல்ல எதிர்த்து சண்டை போட்டுப்போம். என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்ன அப்படின்னு கொஞ்சம் நிறைய வார்த்தையை போட்டு கத்தி ஒரு மாதிரி புலம்பி அழுதும் பண்ணியிருப்போம். இன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு அதுதான் அல்வா சாப்பிட்ற மாதிரி. இதைத்தானே நான் அவங்ககிட்ட கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தேன். இந்த ஒரு துடிப்பை தான், இந்த ஒரு கஷ்டத்தை தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன்னு அவங்க குளிர்காய்வாங்க. அல்லது என்னை எப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு மற்றவங்கள்ட்ட, சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்ட போய் புலம்பின உடனே தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் அது எதுவுமே அந்த அவமதிப்பை சந்திப்பதற்கான சரியான ஆயுதமே கிடையாது. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன கதை. தன்னுடைய சீடர்களோட புத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கும்பொழுது அவரை பற்றி நிறைய நல்ல விதமாக கேள்விப்பட்ட ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கலை. என்ன புத்தர் எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் அமைதியாக கடந்து போவார், எதுக்குமே கோவப்பட மாட்டார், எல்லாத்தையும் ஒரு பக்குவத்தோடு பார்க்குறோன்னு சொல்கிறீங்க, அவரை போய் நான் ஏதாவது குத்தி கிளறி பேசி பார்க்குறேன், அப்போ தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு அப்படின்னு அவர்கிட்ட என்ன நீங்கள் பெருசாக சொல்லி கொடுத்துட்றீங்க, என்ன நீங்கள் பெரிய இதுவா அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு மனிதனாக இருந்தால் ரொம்ப கோவம் வர அளவுக்கான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி பேசும்பொழுது சுற்றி இருக்கிற சீடர்களுக்கெல்லாம் முதல்ல கொஞ்சம் தவிப்பாக இருக்குது. இதை புத்தர் எப்படி எடுத்துக்க போகிறார், நம்ம குரு இதை எப்படி எடுத்துக்க போகிறாரு, ஐயோ இவர் என்ன இவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு, அவர் கம்முன்னு இருக்காருன்னு கொஞ்சம் சீடர்கள் நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இதுக்கு தகுந்த பதில் நம்ம குரு கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. பேசி முடிச்சிடுறாரு. அவர் நிறைய சொல்ல புத்தர் அமைதியாகவே சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கோங்க, எதிர்த்தாப்பில் இன்சல்ட் பண்ணவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. நான் என்ன இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் பதிலே சொல்லலையே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திருப்பி கேட்கும்போது அவர் சொல்கிறார், புத்தர் அந்த எதிர வந்தவரை பார்த்து சொல்கிறாரு, ஒரு தட்டு நிறைய ஒருத்தர் நமக்கு பரிசு பொருட்களும் பழங்களும் கொண்டு கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு தேவையில்லைன்னு படுது, வேண்டாங்கன்னு நீங்கள் நிராகரிச்சிட்டா அந்த தட்டில் இருக்கிற அத்தனை பொருளும் யாருக்கு சொந்தம்னு பொறுமையாக கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள், அப்போ யார் கொடுக்க வந்தாரோ அவங்களுக்கு தானே சொந்தம்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் மனசு நிறைய வன்மம், என்னை கோவப்படுத்தணும், என்னை தூண்டி ஆக்ரோஷப்படுத்தணும், எனக்கு மனக்குமுறலை ஏற்படுத்தணும்னு ஒரு சின்னத்தனமான எண்ணங்களோடு நீங்கள் இத்தனை விஷயத்தை என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, அதை நான் வாங்கிக்கிட்டு அதுக்கு நான் எதிர்வினை ஆற்றினாத்தானே நான் நீங்கள் ஜெயிச்சதா அர்த்தம், அது அத்தனை நான் வாங்கிக்கிட்டதா அர்த்தம். நான் எதுவுமே எதிர்வினை ஆற்றலை அப்படின்னா அதை எதையுமே நான் வாங்கிக்கல, என்னை பற்றி சொன்ன எல்லாமே உங்களையே தானே சேரும்னு அர்த்தம்னு புத்தர் சொன்ன உடனே இன்சல்ட் பண்ணணும், அவமதிப்பு பண்ணணும்னு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. கேட்கும்போது எல்லாரும் சொல்லலாம், நல்லா இருக்குங்க கதையாக சொல்ல நல்லா தான் இருக்குது, தலையை ஆட்டி ஆட்டி கேட்கலாம், நாமெல்லாம் என்ன புத்தனா, இது புத்தர் கதைக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு சொல்ல நல்லாயிருக்கும்,
நம்மெல்லாம் இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் போகிறோம் வரவங்கலாம் இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் புத்தர் மாதிரிலாம் போக முடியாதுங்க, நம்மலாம் சாதாரண மனுஷங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மனிதருக்குள்ளும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு புத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். புத்தர் அப்படின்னா ஒரு மனிதனாக ஒளிஞ்சிக்கல, ஒரு எண்ணங்கள் தொகுப்பு. எதுவாக இருந்தாலும் பக்குவமாக ஆளக்கூடிய தன்மை நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அதை நம்ம உபயோகப்படுத்துவதே இல்லை, பிரயோகப்படுத்துவதே கிடையாது. ஒரே நாள்லலாம் புத்தரை தட்டி அலாரம் வச்சுலாம் எழுப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தெரியும், இன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு நம்மளை பற்றி என்ன தெரிஞ்சிடும் முழுசா, அல்லது ஒரு மட்டமான மலிவான எண்ணத்தோடு நம்மளை அவமதிக்கணும்னு வந்தவங்க கிட்டலாம் நம்மளுடைய நல்லத்தன்மையை விவரித்து நம்மளோட சூழலை விவரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக மனசில் பதியும் போது தான் அதை அமைதியாக எதிர்கொள்ள நம்மால் முடியும். ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம், ரெண்டு பக்கமும் ஏதோ கழிவுகள் இருக்குது, சாக்கடை இருக்குது, அசுத்தம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து பேசிக்கிட்டு இருப்போமா, இல்லை அதை புலம்பிக்கிட்டே இருப்போமா? சத்தமே இல்லாமல் அப்படி நகர்ந்து அது இல்லாத பக்கமாக பார்த்து நடந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகிறோம் இல்லையா? அவமதிப்பு செய்பவர்களை, சாலையோரம் இருக்கிற கழிவுகளை எப்படி நாம் அமைதியாக கடந்து போகிறோமோ அதற்கு இணையாகத்தான் கடந்து போக வேண்டும். அதோடு நிறுத்திடக்கூடாது. நிஜமாவே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனத்தை சொல்லி காமிச்சு அவமதிக்கிறாங்கன்னா அந்த பலவீனத்தை பலமாக மாற்றணும். ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட குறையா இருக்குன்றது தானே அடிக்கடி சொல்லி காமிக்கிறாங்க. அந்த குறையை நிறையா மாற்றி விஸ்வரூபமாக வளர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்சல்ட் பண்ணவங்க முதக்கொண்டு நம்மக்கிட்ட ஓடி வருவாங்க. இல்லை வரவே வேண்டாம், தப்பாக பேசிட்டோம் போல இருக்குன்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. நம்மக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் அவமதிக்கிறாங்க, இது ஸ்லெட்ஜிங்னு சொல்கிறது. விளையாட்டு மைதானங்கள்லாம் இது பண்ணுறது. ஆப்போசிட் டீமை வந்து ஏதாவது சொல்லி அவங்கள விளையாட விடாமல் பண்ணாதான் நாம் இந்த ஜெயிக்க முடியும்னே ஸ்லெட்ஜிங் பண்ணுவது உண்டு. எதுக்குமே நம்ம அசைஞ்சு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்மலாம் வந்து ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு லைக் சரியாக வரலனாலே அது ஒரு இன்சல்ட்டாக எடுத்துக்கிறோம். நாம் பேசின ஒரு விஷயத்துக்கோ நாம் செஞ்ச ஒரு விஷயத்துக்கோ நாம் நினச்ச மாதிரி கமெண்ட் வரல அப்படின்னாலே அதை ஒரு பெரிய இன்சல்ட்டாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இதெல்லாம் தூக்கி மனசில் போட்டுக்கிட்டு 24 மணி நேரத்தையும் நம்ம வீணடிக்கிறதுங்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். அதனால் இன்சல்ட் பண்ணுறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, குத்தி காமிக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அவமதிக்கிறவங்க, நம்மளுடைய இயலாமையை பெருசாக பூதாகரமாக்கி கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி காமிக்கிறவங்க நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அமைதியாக கடந்து போகிறவர்கள் ரொம்ப கம்மி. அவங்க மத்தியில் நாம் தலை நிமிர்ந்து நிற்கணும். அவங்களுடைய அவமதிப்பு நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுன்னா முதல்ல அமைதியாக கடந்து போக நாம் கற்றுக்கொண்டால் நமக்குள்ளே இருக்கிற புத்தர் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிப்பார். ஒரு காலகட்டத்தில் வெளியிலே வந்துடுவார்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன, இன்சல்ட்டை சந்திக்காதவங்க யாருமே இல்லை. இன்றைய பொழுதில் நம்ம யாராவது அவமதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அமைதியாக கடந்து போவதை முதல்ல நாம் பழகிப்போம். அது எவ்வளோ பெரிய வெற்றி தெரியுமா? என்ன இவ்வளோ சொல்லிட்டேன், அந்த ஆள் கொஞ்சம் கூட பாதிக்கலை போல இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய ஒரு நாள் பொழுதை வந்து கொஞ்சம் தொந்தரவு செய்யட்டுங்கிற. அதனால் கொஞ்சமாக நமக்குள்ளே இருக்கிற புத்தரை நாம் எழுப்பணும் அப்படின்னா யாராவது நம்மை அவமதிக்கும் போது அமைதியாக கடந்து போவதை நாம் கொஞ்சமாக பழகிக்கொள்ள வேண்டும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கையோடு இருங்கள்.